ஹாய் விவர்ஸ், நாம் பார்க்க இருப்பது ஒரு மசாலா தோட்டம் பற்றி. அட ஆமாங்க, வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்திய உணவுப் பொருட்கள் நல்ல மணமாக இருக்க அதில் பயன்படுத்தப்படும் மசாலா பொருட்கள் முக்கிய காரணமாக இருக்கும். கேரள மாநிலம் இந்தியாவின் மசாலா தோட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாநிலத்தில் மலைப் பிரதேசங்கள் மசாலா பொருட்கள் பயிரிடப்படுவதற்கு தாவரங்கள் வளர ஏற்ற இடமாக உள்ளது. இந்த பகுதியில் தனித்துவமான காலநிலை மற்றும் மண் ஆகியவை மசாலா தாவரங்கள் வளருவதற்கு ஏதுவாக உள்ளது. கேரளாவில் மசாலா தோட்டங்கள் அதன் பசுமை மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளன. விவசாயிகள் ஏலக்காய், கரும்பு, மிளகு, இலவங்கப்பட்டை, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் பலவற்றை வளர்க்கிறார்கள். கேரளாவில் மசாலா பொருட்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உலக புகழ் பெற்றவை. உலகம் முழுக்க இந்திய மசாலா பொருட்கள் கடுமையான எதிர்பார்ப்பு இருந்தது. கேரளாவில் விளையும் மசாலா பொருட்கள் கிரேக்க, ரோமானிய மற்றும் எகிப்திய நாகரிகங்களில் முக்கிய தாக்கத்தை கொண்டிருந்தன. தற்போதைய காலகட்டத்தில் கூட கேரளாவில் மசாலா பொருட்கள் உலகம் முழுவதும் விநியோகிக்கப்படுகின்றன. மசாலா பொருட்களின் ராஜா என்று அழைக்கப்படுவது கருப்பு மிளகு கேரளாவில் அதிகமாக உற்பத்தியாகிறது. சமையலில் சுவைக்கு பங்கு வகிக்கும் மிளகு மருத்துவத்திலும் முக்கியமாக உள்ளது. வயநாடு பகுதியில் கருப்பு மிளகு அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. அதுபோல மசாலா பொருட்களின் ராணி என்று அழைக்கப்படும் ஏலக்காயும் இங்கு அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. ஏலக்காய் அதன் கவர்ந்து இழுக்கும் நறுமணம் மற்றும் சுவைக்காகவும் இனிப்பு, தேநீர், மசாலா பொருட்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவத்திலும் பயன்படுத்தப்படுகிறது. கேரளாவில் மூணார் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஏலக்காய் செழித்து வளர்கிறது. உணவுப் பொருட்களின் மணத்திற்காக பயன்படுத்தப்படும் இலவங்கப்பட்டையும் கேரளாவில் அதிக அளவில் உற்பத்தியாகிறது. இது அசைவ உணவுகளில் முதன்மையாக பயன்படுத்தப்படுகிறது.